சரி, அப்போனா தெலுங்கானால கிஷன் ரெட்டிஜி தே ஆர் doubting the EVM machine itself, so they asked them to surrender their victory. And எங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு திமுக எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேட்க சொல்லுங்க, இல்லைன்னா சப்மிட் பண்ண சொல்லிடுங்க. திமுக நான் சொல்கிறேன் இவிஎம்ல தான் நாங்கள் ஜெயிச்சோம்னு சொல்லுங்க. ஏன் அப்போ அங்கே பண்ண தெரிஞ்சு இங்கே தெரியாதா? திமுக தமிழ்நாட்டில் இவிஎம் மிஷின் மூலமாகத்தானே ஓட்டு போட்டு ஜெயித்தார்கள். அதற்கு பதில் சொல்லுங்கள். இப்போ அவங்க ஜெயிச்சா நேரடி, ஆனால் பாஜக ஜெயிச்சா மறைமுகம். பதில் சொல்லுங்க. சிதம்பரம் இந்த கூட்டணியில் தானே இருக்காரு. நாங்கள் இவிஎம்ல குறைபாடு செஞ்சு தான் நாங்கள் வந்து தமிழகத்தில் வெற்றி பெற்றோம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்கெங்க வலு இல்லையோ அதெல்லாம் சீக்கிரம் வச்சு முடிச்சு விட்டுரு. இப்போ இத்தனை தடவை வர்றது எதுக்கு தெரியுமில்ல? அவருக்கு செல்வாக்கு கூடிருச்சு, பெரிய கூட்டணி உருவாயிருச்சு அப்படின்னா அந்த எந்திரத்தில் விளையாடு. நீ வாக்கு எந்திரத்தில் நீங்க அது ஒண்ணுமே செய்ய முடியாது, அதெல்லாம் இல்லை, அது நேர்மையானது தான் அப்படின்னா இவ்வளவு எதிர்ப்பு ஏன் வருது? அந்த எந்திரத்தில் நீ என்ன கேட்குறீங்கன்ட்ட, இந்த வாக்கு எந்திரத்தில் தவறு நடக்குதுன்னு நிரூபிக்க முடியலன்றீங்க. நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். நீட்டு தேர்வு எழுதும் போது என் தங்கச்சி போறாங்கல்ல, மூக்குத்தி தோடுக்குள்ள விட்டு கொண்டு போய் எழுதுறாங்கன்னு நிரூபிச்சது யாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மூக்குத்தியை கலட்டுறீங்க, அது எவ்வளவு பெருசு இருக்கும்? தோடு தொங்கட்டான கலட்டுறீங்க, உள்ளாடே கலட்டுறீங்க, அதுக்குள்ள விட்டு கொண்டு போய் பார்த்து எழுதுனாங்க அப்படின்னு நிரூபிச்சது யாரு? அப்ப ஏன் கலட்டுற? இவ்வளவு மூக்குத்திக்குள்ள சின்ன மூக்குத்திக்குள்ள விட்டு கொண்டு போய் எழுதிட முடியும்னு நம்ப சொல்ற நீ, இந்த வாக்கு எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற. நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனீங்கல்ல, எங்கிருந்து அனுப்புனீங்க? சந்திரனுக்கு பக்கத்துல இருந்தா? இங்க ஒரு அறையில இருந்தானே அனுப்புனீங்க. இங்க இருந்து உங்களால கட்டுப்படுத்த முடியுது இல்ல? நான் இப்ப எங்க அம்மாவுக்கு எடுத்து பேசுறேன், இதை நீ டெல்லியில பதிவு பண்றியா இல்லையா? எங்க அம்மாவுக்கு நான் உங்களோட நான் பேசுறத நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா? என் அலைத்தொடர்பை நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா? சொல்லுங்க, பண்றீல்ல? அதை செய்ய முடியுதுல ஒன்னால, அப்ப இதை செய்ய முடியாதா? அதை எல்லாரும் அதை செய்முறையில விளக்குறாங்களே, எங்க அழுத்தினாலும் அங்க போய் அந்த சின்னத்துல விழுதுன்ட்டு. சையது சுஜாங்கிறவர் 2014 நாங்க வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்ததுதான் மோடியை வெல்ல விட்டோம்னு அவர் பேசுனதுக்கு என்ன பதில்? அதை பத்தி எழுத போற, அதை பத்தி போற நம்ம கௌரி லங்கேஷை சுட்டு கொன்னீங்க. அவருக்கு அந்த சையது சுஜா முகத்தை மறைக்காம உயிருக்கு பயந்து வேற நாட்டில் போய் முகத்தை மறைச்சுக்கிட்டு பேட்டியை கொடுக்குறாரு. இது சர்வாதிகாரம் இல்லையே, கொடுங்கோன்மை. இது எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்குறீங்க எங்களுக்கு. ஒரு பிள்ளைகள் இந்த நாட்டை மக்களை நேச்சு தானே ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு வரும். அப்ப நீங்க எப்படி மாறுதல் வரும், எப்படி தூய ஜனநாயகம் மலரும்னு நினைக்கிறீங்க? கொடுமை இதெல்லாம். தெரியல, அது என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சின்ன என்ன அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு தேடல் இருக்குன்னு தான். அது ஏதோ இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, சின்ன இல்லைன்னு. அது என்ன சின்னம் கொடுத்தாலும் நான் நின்று வெல்லுவேன், அது வேற. ஒரு நியாயம்னு இருக்குல்ல. எனக்கு வாக்கு செலுத்த என் மக்களினுடைய அந்த மதிப்புமிக்க வாக்குக்கு நீங்க கொடுக்குற மரியாதை என்ன? 71 வாக்கு வாங்கின ஒரு கட்சிக்கு 3 சின்னம் கொடுத்துருக்கீங்க கர்நாடகாவில். அவர் போட்டி போட போறாரா? சின்னங்களை வாங்கி வியாபாரம் பண்றதை எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க? என் விவசாய சின்னத்தில் இங்க போட்டி போட போற கட்சி இது அந்த கட்சியா? இங்க யாரோ 4 பேர் கொடுத்து எனக்கு எதிராக போடுங்க, நீ தேசிய கட்சி அப்படின்னு எதை வச்சு தேசிய கட்சியை மதிப்பிடுது தேர்தல் ஆணையம்? எதை வச்சு மதிப்பிடுது? அவர் ஏற்கனவே பல மாநிலத்தில் போட்டிட்டு இருக்காரா? உரிய வாக்கை பெற்று அங்கீகாரத்தை பெற்றிருக்காரா? இல்ல. அப்ப நீங்க கொடுத்து விட்டுருக்கீங்க. அவர் போட்டியே போடல, ஆனா தேசிய கட்சின்னு என்ன பண்றீங்க? பெட்டியில சின்னத்தை வைக்கும் போது முதல்ல வச்சிருக்கீங்க. எங்க சின்னத்தை 3வது பெட்டியில் வைப்பீங்க. எப்படி இது? நீங்க அங்கீகாரம் பெறணும். எல்லா கட்சியும் ஒரு பெரிய கட்சி திமுகவோட போய் கூட்டணி வச்சு அது வென்று அது எம்பி ஆயிடுச்சுன்னா அங்கீகரிச்சேங்கிறீங்க, எம்எல்ஏ ஆயிடுச்சுன்னா அங்கீகரிச்சேங்கிறீங்க. தனியா நிக்க சொல்லு, என்னை மாதிரி தனியா நிக்க சொல்லு, நின்று அது அங்கீகாரத்தை பெறணும்னு சொல்லு. எப்படி இந்த ஸ்டேட்ல பிஜேபி தனியா நின்னா அங்கீகாரம் பெற வாக்க வாங்குமா? இப்ப கூட்டணி வச்சுதான் வாங்குமா?
பெட்டியில விளையாடும். நாங்க பெரிய கூட்டணி வச்சிருக்கோம், பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் பெரிய எழுச்சி வந்துருச்சுன்னு காட்டிட்டு அதுல விளையாடுவேன். செய்ய மாட்டோம்னு ராமர் மேல சத்தியம் பண்ணலாமா? நீங்க திறந்த ராமர் கோயில்ல நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்ற அந்த ராமர் மீதே நீங்க சத்தியம் பண்ணுவீங்களா? செய்யலாம், துணிவு இருக்கா? நான் வேணா சத்தியம் பண்றேன், இவர்கள் உறுதியாக செய்வார்கள், நான் வேணா ராமர் மீது சத்தியம் பண்றேன். நீங்க பண்ண மாட்டோம்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன செய்யணும்ன்றீங்க? நீங்க என்கிட்ட தான் கேட்குறீங்க, நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க தானே பேசணும். நீங்க மக்களுக்கு இடையில இருக்கிற நீங்க செய்தி தொடர்பாளர்கள், நீங்க தான் கொண்டு போகணும். நீங்க என்கிட்டே திருப்பி கேட்குறீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. என்ன செய்ய முடியும்? நான் தமிழ் தேசம் பேசுறது இனவாதம் பிரிவினைவாதம்னா, நீங்க தெலுங்கு தேசம் பேசுறது என்ன வாதம்? அதுவும் உங்க தேசத்துல இல்ல, என் தேசத்துல. அது பக்கவாதமா இல்ல முடக்குவாதமா இல்ல சுண்டுவாதமா? என்ன வாதம் அது? என்ன வாதம் அது? அது எப்படி நான் பேசும்போது மட்டும் தெலுங்கு தேசம்னு ஒருத்தர் கட்சி வச்சிருக்கிறாரு, அவரோட நீங்க எல்லாம் கூட்டணி வைக்கிறீங்க. இந்திய தேசத்துக்கு ஒரு தேசியம் தான் இருக்குது, அதுல தெலுங்கு தேசம் அவர்கிட்ட கேட்கல. என் டி ராமராவ்ட்ட இல்ல ஐயா சந்திரபாபு நாயுட்ட கேட்பீல? ஓடி போய் கூட்டணி வைக்கிறீங்க. நாங்க தமிழியர்கள், தமிழ் தேச பிள்ளைகள். இது நாடு தமிழ்நாடு, இது என் தேசம், பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. நான் என் தேசத்துல என் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு நான் சொல்றது, ஐயோ பாசிசம், ஐயோ செப்பரேட்டிசம், ஐயோ எல்லாம் என்னது? போன தடவை இதெல்லாம் சேர்ந்து நின்று என்ன பண்ணுச்சு தங்கச்சி? என்ன பண்ணாங்க? எதுக்கு கூட்டணி கிட்டணி? நீங்க 10 ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்கீங்க. நீங்க பிஜேபி அப்படி வச்சுக்கிறீங்க, ஆண்டிருக்கீங்கல்ல. 10 ஆண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி நாட்டின் பிரதமர் 10 ஆண்டு கால பிரதமராக இருந்தவரே பரப்புரை செய்யும் போது, அவரே சொல்லும் போது 10 ஆண்டு கால ஆட்சியில 10 சாதனையை சொல்லி வாக்கேட்டு போயிட்டே இருக்கலாமே தங்கச்சி. அதுக்கு எதுக்கு இந்த கூட்டணி? ஒன்னு ஒன்னு இந்த பாருங்க, இவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன் பாருங்க 10 ஆண்டுகள்ல, இன்னொரு 5 ஆண்டுகள் கொடுத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ செய்வேன். அப்படி பேசி வாக்க வேண்டியதானே. என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? 10 ஆண்டு கால ஆட்சி சாதனை நாயகனுக்கு சப்போர்ட் தேவைப்படுது தங்கச்சி, சப்போர்ட் தேவைப்படுது. மூணு கூட்டணி, ஒரே ஒரு கட்சி தான் தனி அணி. எல்லாரும் என்னைய குறி வைப்பாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து. நான் ஒரே ஆளு, இவங்க எல்லாரையும் குறி வைப்பேன். நான் தான் உண்மையிலே பெரிய கட்சி, பெரிய வலுவான கூட்டணி வச்சிருக்கிற கட்சி, 8 கோடி மக்களோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சி நான் ஒருத்தன் தான். நான் என் மக்களை முழுமையாக நம்புறேன், முழுமையா